ஆடியோபிளோட ஆடியோ லைப்ரரி எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடியோபிள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்காங்க. இவங்க அமேசானோட ஒன் ஆஃப் த பிராண்ட் தான். ஆக்சுவலாக தனியாக ஸ்டார்ட் பண்ணி அமேசான் வந்து டேக் அவுட் பண்ண பிராண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட வகையான புக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். புக்ஸ் மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதர சில ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். அது என்னென்ன, அது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது ஒரு ஆடியோ லைப்ரரி பிளாட்ஃபார்ம். புக்கும் அப்படியே ஆடியோ லைப்ரரியை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு பல லாபங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு லாபம் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் அப்படிங்கிற லாபம் தான். இந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு புக்கை நீங்கள் வந்து பையே பண்ணிக்க முடியும். அதாவது ஃப்ரீ கிரெடிட்டாக நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும். அந்த புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1000 ஆக்கலாம், 2000 ஆக்கலாம். அவ்வளோ ஆயிரங்கள் இருக்கிற புக்கை கூட நீங்கள் ஃபஸ்ட் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு கிரெடிட் தான் தருவாங்க. அந்த ஒரு கிரெடிட் மூலிமா நீங்கள் அந்த புக்கை பர்மனெண்ட்டாக வாங்கிக்க முடியும். இது எப்போவுமே உங்களோட ஆடியோ லைப்ரரியில் உங்கள் கூடவே இருக்கும். இந்த அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஹாரி பாட்டர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம். என்னோட ஒரு கிரெடிட்டில் இதில் இருக்க இந்த 8 ஹவர்ஸ்க்கான பாட்காஸ்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி பிளாட்ஃபார்ம் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் சொந்தம். மெம்பர்ஷிப் தீர்ந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த புக் உங்களுக்கு சொந்தமாகவே கிடச்சிடும். இது மூலிமா ரொம்ப காஸ்ட்லியான புக், வேல்யூபிளான புக்ஸை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிரெடிட்ஸ் மூலிமா வாங்கிக்க முடியும். கூடவே நார்மல் யூசர்ஸுக்கு தனியாக ப்ளஸ் இதோட ப்ரீமியம் மெம்பர்ஸுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஆடியோ புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸுக்கான ஆடியோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். இது ஸ்பெஷலி ஆடியோபிளோட மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான். இல்லை, நான் தனியான ஓப்பன் லைப்ரரியில் இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த புக்ஸை வந்து பை பண்ணுற மாதிரியோ இல்லை கிரெடிட் கொடுத்து வாங்குற மாதிரியோ இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிபிள். ஆனால் மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். நடுவில் இருக்க ஆட்ஸ் வந்து பாப்பா ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியோ லைப்ரரி பிளாட்ஃபார்மாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவர் ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு தேவையான கேட்டகரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸை ரைட் பண்ண ஆத்தர்ஸ் அண்ட் அது எந்த வகையான லிஸ்னிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஆடியோ புக்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, ஜோக்ஸ், ஃபன்னியான கேம்ஸ், இந்த மாதிரி பல விஷயத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப்பிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதில் ஜஸ்ட்டு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஏகப்பட்ட ஸ்லீப்பிங்கான ஆடியோபிள் லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு வெயிட்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்லீப்பிங் வித் மியூசிக், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஸ்லீப்பை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக சொல்கிறேன், பல பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்ட எல்லாருமே இந்த ஆடியோ லைப்ரரி பிளாட்ஃபார்மால் நாங்கள் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்லீப்பை வந்து ப்ராசஸாக வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னு பல பேரும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதிசயமான விஷயம் தான். சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச்சுக்குள்ளே கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கேட்லாக் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனல் லைப்ரரியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆடியோபிளில் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் மெம்பர்ஷிப் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, 3 மந்த்துக்கு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு கிரெடிட் தான் கிடைக்கும். செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கிரெடிட் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கூடவே அதில் நீங்கள் வாங்குகிற புக்ஸ் எப்போவுமே உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். தென் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பேட்சஸ் கொடுப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லிசன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுக்கலாம். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான கேட்டகரிக்குள்ளே நியூவான புக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட சஜஷனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த புக் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்டுமே கிடைக்கும். பாட்காஸ்டிங் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பாட்காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதெல்லாமே 24 ஹவர்ஸ் வரைக்கும் பாட்காஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 8 ஹவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ, ஜோக்ஸோ, ஃபன்னியோ, ட்ராமாவோ எது வேணாலும் ஆடியோவாக நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மல்டிபிளான டிவைஸில் கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு ஆடியோ பிளாட்ஃபார்ம் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு புக்கை வந்து வாங்கிட்டீங்க கிரெடிட் மூலிமா அப்படின்னா ப்ளே பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயங்கள் தான். இது எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காஸ்ட்டில் நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா காஸ்ட்லையும் இந்த பாட்காஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதுக்குள்ளே இருக்கும். கூடவே இன்னும் சில அடிஷ்னலான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். இது எத்தனை வகையான சாப்டர் இருக்குது, அதில் எந்த சாப்டரை நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பர்சனலாகவே சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஸ்லீப் டைமிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடியோ புக்ஸை கேட்டுகிட்டே நான் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் கூட நான் தூங்கிடுவேன் அப்படின்னா அதோட டைமிங்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணிக்க முடியும். வால்யூம் அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்டர்னலாக ஒவ்வொரு பாட்காஸ்ட்குள்ளேயும் ஒவ்வொரு புக்குக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர்ஸ் தேவை, எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத ஈஸியாக பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.